வணக்கம் நண்பர்களே. அம்ச யோகம் யோகத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்குறோம். அம்ச யோகம்னா என்ன, இந்த அம்ச யோகம் என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நசோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுறை நசோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் ஜோதிட ரீதியாக போய் சேரும். இப்போ இந்த அம்ச யோகத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் அம்ச யோகம் அப்படின்னா என்ன, இந்த அம்ச யோகம் எந்த கிரகம் இந்த அம்ச யோகத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் தான் அம்ச யோகம். அதாவது பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகம், அதாவது பஞ்ச மகா புருஷ யோகம். மொத்தம் 5 யோகம் இருக்குது பஞ்சமகா புருஷ யோகத்தில். அதில் முக்கியமான யோகம் தான் இந்த அம்ச யோகம், குரு பகவானால் ஏற்படக்கூடியது. மொத்தம் பஞ்ச மகா புருஷ யோகங்கள் 5. குரு பகவானால் ஏற்படக்கூடிய அம்ச யோகம், சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய மாளவிய யோகம், சனி பகவானால் ஏற்படக்கூடிய சச யோகம், புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பத்ர யோகம். இந்த மாதிரி பஞ்சமகா புருஷ யோகம். அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் முதன்மையான முக்கியமான யோகம் தான் இந்த அம்ச யோகம். நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசி கட்டத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்தில் 4ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, இது கேந்திர ஸ்தானம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். அதாவது லக்னம்ங்கிறது 1ஆவது இடம், 4ஆம் இடம், லக்னத்திலேருந்து 4ஆவது இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த இடத்துல குரு பகவான் இருந்து அந்த குரு பகவான் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று வலிமையாக அமர்ந்து வேற ராகு கேது சனி பகவான் போன்ற பாவ கிரக தொடர்பின்றி இருந்தால் அதுதான் அம்ச யோகம். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். அந்த ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல, இந்த 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல குரு பகவான் இருந்து அவர் வலிமையாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஆட்சி அல்லது உச்சம் பெற்று எந்த பாவ கிரக தொடர்பும் இருக்கக்கூடாது. குரு பகவானுக்கு ராகு கேது சனி போன்ற பாவ கிரக தொடர்பு இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அதுதான் அம்ச யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் முக்கியமான யோகம் இந்த அம்ச யோகம். இந்த அம்ச யோகத்தோட என்ன பலன் சார், அம்ச யோகம்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த அம்ச யோகம் உடையவங்க பலவிதமான யோகங்களையும் செல்வங்களையும் பெறக்கூடியவங்க. அது குறிப்பாக நிதித்துறை, நீதித்துறை, வங்கிகள், அறநிலையத்துறை, கல்வித்துறை, இந்த துறைகளில் சிறந்தவங்களாக இந்த அம்ச யோகம் உடையவங்க. அதாவது நிதித்துறைனா ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு, நீதி அதாவது கோர்ட்டில் வக்கீல், அதுலேயும் குறிப்பாக ஜட்ஜாக இருக்கிறவங்க, பேங்க்கில் மேனேஜர், கேஷியர், அறநிலையத்துறை அதாவது கோவில் திருப்பணிகள் சம்பந்தமான அறநிலையத்துறையில் உயர் பதவியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த அம்ச யோகம் இருக்கும். இது எல்லாமே குருனா தனக்காரகன். அதனால் பணம் சம்மந்தப்படக்கூடிய விஷயங்களில் அந்த துறைகளில் யோகத்தை கொடுக்கும். 2வது குருனா கல்வி ஆசிரியர். அதனால் கல்வித்துறைகளையும் முதன்மையாக இருக்கிறவங்களுக்கு இந்த அம்ச யோகம் இருக்கும். இந்த அம்ச யோகம் உடையவங்க நீண்ட ஆயுள் உடையவங்க, திடகாத்திரமான உடல் அமைப்பு, அதாவது நல்ல உடல் அமைப்பை இவங்களுக்கு இருக்கும். செல்வாக்கு, புகழ், கௌரவமான தோற்றம், பெரிய மனுஷத்தன்மை, இது எல்லாமே இந்த அம்ச யோகம் கொடுக்கும். ஊரில் இவங்கெல்லாம் முக்கியஸ்தராக இருப்பாங்க. அதாவது பஞ்சாயத்து தலைவர், கோவில் தர்மகர்த்தா, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அம்ச யோகம் இருக்கும். அதாவது இவங்க சொன்னால் 4 பேர் கேட்பாங்க. பல பேருக்கு தெரிகிற மாதிரி பேரோடையும் புகழோடையும் இந்த அம்ச யோகம் உடையவங்க வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த அம்ச யோகம் உடையவங்களுக்கு நல்ல பெற்றோர்கள், நல்ல அப்பா அம்மா கிடைப்பாங்க, நல்ல குரு கிடைப்பார், நல்ல குழந்தைகள் இவருக்கு பிறக்கும். அது குறிப்பாக குரு தான் தனக்காரகன், குரு பகவான் தான் புத்திரக்காரகன். அதனால் நல்ல அருமையான குழந்தைகள் இந்த அம்ச யோகம் உள்ளவங்களுக்கு பிறக்கும். அதாவது பேர் புகழோட சிறப்பாக வாழக்கூடிய அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களையும் இந்த அம்ச யோகம் கொடுக்கும். நண்பர்களே, இந்த அம்ச யோகத்தை பற்றி விரிவாக பார்த்துட்டோம்.
நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் துருபன் அசோச்சார். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.